ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 1 கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி, 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு, இது 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் ரைஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கிளாஸ் துவரம்பருப்புக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, மொத்தம் 5.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா குழைய வரும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான காய்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ், அவரைக்காய், பூசணிக்காய், கேரட், குடமிளகாய், தக்காளி, இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 5-6 பல்லு சின்ன வெங்காயம், 2 கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு மிதமான சூட்டில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அடுத்தது இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 மிளகு, ஒரு 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கருகிடாமல் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதுதான் சாம்பார் சாதத்துக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ விசில்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா குழைய வந்துடும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே கொஞ்சமாக புளியை ஊற வச்சிருக்கேன். அதை இதோட கரைச்சி சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணிடுங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சே கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு 5-6 பல்லு முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் சாம்பார் சாதத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு காம்பினேஷனாக வத்தல், அப்பளம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்.